ஹலோ மிஸ்டர் சானு சார். இங்கே பார்த்தீங்களா எப்படி கிடக்குறானு? க்ரே வேணுமா? நேற்று தான் 300 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தேன் 6 பாக்கெட்டு. ஆனால் 3 நாள் கூட அவ்வளோ தீத்துட்டான். இப்போ அப்படியே இந்த பேச திருப்பி வச்சுடே, நீ வீடியோவுக்கு வராத வரைக்கும் உனக்கு க்ரே வாங்கி தர மாட்டானா? கிடக்கட்டும். சொல்லியிருக்கேன் நைட்டு வரையில் வாங்கிட்டு வருவாங்க சரியா? மூஞ்சி அதுக்கே உம்முன்னு இருக்கு. சக்கி வா. சாக்கிக்கு டெய்லியும் நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா தேன். இங்கே பாருங்கள், இது காட்டிலேருந்து எடுத்து வந்து தேன். வாங்க சாக்கிக்கு தேன். வாங்க சாக்கி, எடுத்து ஊற்றுட்டுமா? வாங்க, கைப்பற்றுச்சுன்னா கேட்டுரும். வாங்க 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 உங்கள் தேன் வாங்க. பாருங்க எப்படி பார்க்குறான், வந்துட்டான் பாருங்கள். அவன் ஃபேவரெட்டு தேனுங்க. தேன் நல்லா சாப்பிட்டு பழகிட்டான். இருப்பா, டெய்லி நைட்டு தூங்கும்போது 2 பேத்துக்கு வச்சு கொடுத்துறது. ரெண்டு கொஞ்சம் பார்த்தீங்களா, தேனை மாதத்துக்கு கண்டனே வந்துட்டான். இரு சாமி, நானே தரேன். இங்கே பாருங்க, எங்கள் ஃபேவரெட்டு சாக்கி தேனெல்லாம் சாப்பிட்றாரு. இங்கே பாருங்க, எடுத்தால் போதும், அந்த பாக்ஸுன்னு எடுத்துட்டா போதும், வந்துடும். தூப்பு தூக்கி வச்சா வந்துடும். தேனி தானே கொடுக்குற அப்படின்னு. கை கழிக்கிறேன். இருங்க சானு, ரொம்ப சாப்பிட்டா வயிற்றால போயிட போகுதுடா. டெய்லி சாப்பிட்றான். இப்போ 1 மாதமாக தொடர்ந்து சாக்கி எடுத்துகிட்ருக்கான் தேனு. அந்த சாணு மண்டையனை பார்த்தீங்களா? சாணு மண்டையனுக்கு க்ரே தான் வேணுமா? க்ரே சாப்பிட்டு சீக்கிரம் உடம்பு கெட்டு போட்டு மறக்கடிக்கலான்னு பார்த்தா மறக்கவே மாட்டேங்கிறான். போதும் சாக்கி, சாணுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். இங்கே பேர் கையில். சாக்கி ரொம்ப நல்ல பையங்க சார், செம்ம ஸ்மார்ட்டு எங்கள் சாக்கி. சாணு சார் மூஞ்ச பாருங்க. கொஞ்சம் சாணு கொடுத்துடலாமா? சாணு இருந்தாங்க. அலர்ச்சி. சாக்கி தான் இதுக்கு ஃபேவரெட்டு தேனுக்கு. போதுண்டா, வாஷ் பண்ணிட்டு வரணும் போய் தூப்பசி. அப்படியே முன்னா உன்னுடைய எச்செல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி சாப்பிட்றது? போதுண்டா, 1 லிட்டர் தேனையும் குடிச்சிடுவானாட்டு இருக்குது. கரெக்டாக டைம் பார்த்துக்கிறேன் நான். ஈவினிங் ஆனால் கொடுத்துட்றாங்க தேன் அப்படின்னு. சாணுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்டா. அவன் ஏற்கனவே இங்கே பாரு போண்டா மோரை நட்டுருக்கான். இரு, சாணு கொஞ்சம் கொடுக்கலாம். சனி சார் இருந்தாங்க. அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ, அவரு பாருங்க, அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாக்கிக்கு தான் ஒரு ஃபேவரட் தேன். சாணு கொஞ்சம் சாப்பிட்ற நீயும். தேனி இப்போ க்ரே மறக்கடிச்சிடுற. இருடா. சாக்கி முட்டையெல்லாம் சாப்பிட்றான். முட்டை, தேன், பால் காய வச்சு கொடுத்தா எல்லாம் சாப்பிட்றான். இந்த சாணு மணி இந்த கிரேவே தான் சாப்பிட்றான். இவங்ககிட்ட இருந்து இந்த கிரே மறந்து அடித்தா தான். ஏன்னா என்ன ஆயிரும்னா சீக்கிரமாக உடம்பு சரியாக போயிடும். அந்த கிரேயில் அதிகமாக இதை கலந்துட்டுருக்காங்க. சாப்பிட்டானா உடம்பு முடியாது தான் போகும். இயற்கையாக இப்படி சாப்பிட்டானா கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும். இவர் எங்கே இயற்கையாக சாப்பிட்றாரு? இப்படி பாக்கெட்டில் வர பாக்ஸை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க பார்க்குறான். இருடி, கிரே மறந்துரு. இவன் என்னந்தில் இயற்கையாக முட்டை வச்சு கொடுத்தா முட்டை சாப்பிட்றான், மீனை வச்சு கொடுத்தா மீன் சாப்பிட்றான். இந்த சாணு மணி எதையுமே சாப்பிட மாட்டேன். இந்த பாக்ஸில் படுத்துட்டு பூரி மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். இந்த சாணு மணியே சரியில்லை. சக்கி போதுண்டா. சாணு கொஞ்சம் கொடுக்கலாம்டா, அவனுக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ல. இந்த சாமி அவரே திருப்பிட்டு தான் தெரியுமா? அவன் கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் தான் இருப்பான். அவனுக்கு அந்த கிரேல் தான் உயிரே இருக்குது. இந்த புட்டெல்லாம் அவர் எடுத்துக்க மாட்டார். இது சாணு கொஞ்சம் தரலாம். சானே இந்தா சானே. இவன் எப்படி சாக்கி கொடுத்தா வாங்கி சாப்பிட்றான் கீழே ஊற்றாத அளவுக்கு. அந்த மண்டையை என்னன்னா மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க பாரு, ஊறி மூஞ்சி தலை. இந்தடா தேனு. அடே இன்னைக்கு அதிசயமாக இருக்குது. எங்கள் சாணே ஃபேவரெட்டு தேனு நிற்க ஆரம்பிச்சுனா. சாமி உள்ளே இருக்கு, சாப்பிடுங்க. பாரப்பா. ஆஹா, பரவாயில்ல. கிரேன் எத்தனை எல்லா வேலையும் ஒர்க் அவுட் ஆகுதே. நானும் இப்போ ஒரு 10 நாளாக கொடுத்துட்ருக்கேங்க. பரவாயில்ல, உடம்புக்கு நல்லா தான். ஏன்னா நீ பாக்ஸில் இருக்க அப்படியே சாப்பிட வேண்டியதானே? அவனுக்கு தான் சாப்பிட தெரியாது. நீ தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கல.
இந்தாங்க. செல்ல ஃபேவரட்டுங்க ஐயா 2 குட்டியும். இந்த சாமி. தேன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா எவ்வளோ சென்ட்டு உடம்புக்கு. இவன் எங்கே சாப்பிட்றான் அந்த சாணுமண்டி? அந்த கீரையை சாப்பிட்டு உடம்புக்கு எடுக்க பார்க்குறான். இயற்கையே சாப்பிட்டா உடம்பு கீரை இதெல்லாம் வேச்சு கொடுத்தா ஒரு சாப்பிட்றானுங்க. இந்த சாக்கி போகிற அளவுக்கு கிரே சாப்பிட்றத மறக்கடிச்சு கொண்டு வந்தாச்சு. இந்த சாணம் தான் எப்படி மறக்கடிக்குதுன்னு தெரில. இந்த மண்டையை மறக்கடிச்சாச்சு கருவா பயலை. தெரியாமல் அந்த கிரையை வாங்கி கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். வேறு எதுவும் இல்லை. சரி, இன்னும் எவ்வளோ இருக்குது? அவ்வளோதான், தீந்துருச்சு. தூப்பசி போய் மூடி கழிட்டு வந்து வச்சுறேன். ஓகேவா? ஏன்னா சீக்கிரம்டா போ, ஊற்றிடும். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கே பார்த்தீங்களா, முந்திரியெல்லாம் சாப்பிடுவோம். முந்திரியை நல்லா நம்ம சாப்பிட்டு அது மென்று கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்றான். அப்புறம் பிஸ்தாவும் நல்லா சாப்பிட்றான். சானும் ஜாக்கியும் இவங்கெல்லாம் பிஸ்தா, பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்றாங்கப்பா. அது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. ஏதோ எனக்கு 2 சூப் போட்டுனாது உள்ளே போயிருக்கும். அதுக்குள்ளே மூஞ்சி திருப்புறானே தெரியல. இந்த சானு சாக்கி சாக்கி பாய் சொல்லிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சானு பாய் சொல்லு. நோக்கல பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எங்கள் வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லு. பாய்.